பூரமே வருக, பூரமே அருள்க. ஆண்டாள் ரங்கநாதனை அடைந்தது போல நாமும் அடைய வேண்டும் என்ற எண்ணம், இறை எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அது கூட ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே உன்னுடைய சாப்பாடுன்னு சொல்லி சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்லி உலகத்தை பாதியாக பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னம் ஓகே, அன்னமய கோஷம் எல்லாம் ரைட்டு. அன்னமாய நமக, அன்னமாய நான் சாப்பிட்ற அன்னம் என்ன நான் புரிஞ்சுக்கணும், நான் பரணி நட்சத்திரம் என்ன நான் புரிஞ்சுக்கணும், என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நான் தயார்படுத்தணும், என்ன நான் தயார்படுத்துறதுக்கு என்ன நான் சாப்பிட்ணும். அதுதான் பகவத் பிரசாதம். இந்த பகவத் பிரசாதம்னு சொல்லும்போது அதில் பலவிதமான பிரசாதங்கள், தரிசனங்கள், ஆராதனைகள் எல்லாம் இருக்குது. அது அவங்க இஷ்டம். ஆனால் நம்ம சாக்கியத்தில் தட்சணா ராத்யா ஆய நமக, தட்சணா ராத்தியாய சுவாகா, தட்சணா ராத்தியாய, தட்சணா அப்படின்னு சொன்னால் சைவம். அப்புறம் தட்சணான்னா அதட்சணான்னா அசைவம். நீ சைவம் சாப்பிட்றியோ அசைவம் சாப்பிட்றியோ, நீ ராத்திரியில் சாப்பிட்றியோ பகலில் சாப்பிட்றியோ, சாப்பிட்டுட்டு அது உனக்காக, என்னை அறிவதற்காக நீ கறி சாப்பிட்டு நீ மல்யுத்தம் போகிறேன்னா அதை நீ மல்யுத்த வீரன் ஏதோ ஒன்று நீ. அதனால் அது இல்லைன்னு நீ சைவம் சாப்பிட்டு நீ ஞானத்துக்கு போகிறியா போ. உலகத்தை நான் அனுபவிக்கணும், ஞானத்துக்கு போகிறணும் இல்லையோ, நான் இப்போ போகிறது தான். இப்போ என்ஜாய் த டைம், என்ஜாய் த மூமெண்ட், என்ஜாய் த அவர், என்ஜாய் திஸ் ஒய்ஃப், என்ஜாய் திஸ் வேர்ல்டு, என்ஜாய் கரண்ட். அதுதான் ஓஷோ, அதுதான் ஆஷா, அதுதான் யாஷா, அதுதான் ஈஷா. எது வேணால் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா நீ சைவமோ அசைவமோ எது செரிக்குதோ அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி மட்டன் சாப்பிட்டா அதுவும் தலைவிதி. உலகத்தை நீ ஓவராக அனுபவிச்சுட்டேன்னு அர்த்தம். அல்லது திட்டமாக கட்டமாக சாப்பிட்டு மீன் முட்டை அப்படின்னு சாப்பிட்டு அது அதட்சணா. நீ இல்லைன்னு சொன்னால் அரைக்கீரை முளைக்கீரை சாப்பிட்டா அது தட்சணா, இல்லை அதட்சணா. எது வேணால் சாப்பிடு. தட்சணா ராத்தியாய நமக, தட்சணா ராத்தியாய சுவாகா. இதுவே இன்றைய உலகத்தை அனுபவிக்கும் செய்தியாகும். நன்றி.